லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம், அதனுடைய 32வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் வாசிப்போம், சத்தமா வாசிங்க. லூக்கா 2:32 வாசியுங்கள். உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஹல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லுங்கள். உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிமியோன் என்கிற ஒரு வயதான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இந்த லூக்கா 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, அந்த குமாரனாகிய இயேசு பாலனை சிமியோன் தன் கைகளிலே ஏந்தி கொண்டு அவன் சொல்லுகிற வார்த்தை தான், இரட்சண்யத்தை என் கண்கள் என்ன செய்தது? கண்டது. கண்கள் கண்டது. பல நாட்களாக இதற்காக அந்த வயோதிபர் காத்து கொண்டிருந்திருக்கிறார். அவருக்கு சொல்லப்பட்ட காரியம் எப்பொழுது நடக்கும், எப்பொழுது நிறைவேறும் என்று பல நாட்களினுடைய எதிர்பார்ப்பு. அதனுடைய முடிவாக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் கண்கள் இன்றைக்கு கண்டது. இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, உன் கண்களும் காணும். Your eyes will see. உன்னுடைய கண்களும் காணும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்கள் பலதரப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த காலை நேரத்தில் இந்த இடத்துல வந்திருக்கலாம். இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட ரட்சிப்புக்காக, இரட்சண்யத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தாலும், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அதை உங்கள் கண்கள் காண கர்த்தர் செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். எந்த பிரச்சனையானாலும், எந்த சூழ்நிலையானாலும், நீங்கள் எத்தனை வருஷங்கள் இந்த காரியத்துக்காக நீங்கள் ஏங்கி கொண்டு தவித்துக் கொண்டு, இதை நான் பார்க்க மாட்டேனா, இது நிறைவேறாதா, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதா, இந்த நன்மையை நான் அனுபவிக்க மாட்டேனா, இந்த வியாதியில் எனக்கு ஒரு சுகம் வராதா, ஒரு இரட்சண்யம் என் வாழ்க்கையில நடக்காதா, இன்னைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு அதுவா இருந்தால், சிமியோனுடைய வாழ்க்கையில என் கண்கள் கண்டதென்று சாட்சியாக நிறுத்தின தேவன் உங்களையும் ஒரு நாளிலே கர்த்தர் என் கண்களும் காணும்படி கர்த்தர் செய்தார் என்று சாட்சியாக சொல்லத்தக்கதாக உங்க வாழ்க்கையின் கனவை நினைவாக்குகிற, நிறைவாக்குகிற, அதை உண்மையாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கைகளை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, என் கண்களும் காணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் கண்கள் காணத்தக்கதான அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க, இதெல்லாம் இனி பார்க்கவே முடியாது, இட்ஸ் டூ லேட், இது இனி நடக்கவே நடக்காது, இனி இது வாய்ப்பே கிடையாது, இதை செய்து முடிப்பதற்கான பலன் எனக்கு இல்ல, திராணி இல்ல, என்ன வேணாலும் நீங்க சொல்லுங்க. ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொன்னதை செய்யாம கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. உன் கண்களும் காணும். ஹல்லேலூயா. 400 வருடங்களுக்கு முன்பாக பல தீர்க்கதரிசிகளால மேசியா வருவார் என்று உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம், ஆனால் அதன் பிறகு அது நிறைவேறவே இல்லை. அந்த மல்கியாவோட பழைய ஏற்பாடு முடிகிறது. அதற்கு பிறகு 400 years ஒரு இருண்ட காலம், தேவனுடைய வார்த்தை இல்லாத ஒரு காலம். எந்த தீர்க்கதரிசியும் இல்லை, எந்த விதமான ஊழியமும் இல்லை, ஊழியக்காரங்க இல்லை, எந்த தேவனுடைய பிரசன்னம் இல்ல, ஆவியானுடைய கிரியை இல்ல. அந்த எல்லா சின்ன தீர்க்க தரிசனம், பெரிய தீர்க்க தரிசனத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. 400 years ஒரு இருண்ட காலத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அது பைபிள்ல சிருஷ்டிப்புல இருந்து இனி நடக்க போற காரியம் வரைக்கும் பைபிள்ல எல்லாம் ரெக்கார்டிக்கலா இருக்கு. ஆனால் அதுல ஒன்னே ஒன்னு மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னா, அந்த 400 ஆண்டு கால சரித்திரம் பைபிள்ல இல்ல.
தேவன் கிரியை செய்யாத அந்த இருண்ட காலத்தினுடைய காரியங்கள் பைபிள்ல சொல்லப்படல. பழைய ஏற்பாடு முற்றிற்றுன்னு சொன்னப்பட்ட பிறகு 400 வருடங்கள் இடைப்பட்ட காலம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அதுக்கு பிறகு நேரடியாக புதிய ஏற்பாட்டிலே இயேசுனுடைய பிறப்பிலே வேதாகமம் ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு இடையில இந்த 400 வருஷத்தின் நாட்களிலே கர்த்தர் என்ன செய்தார், என்ன நடந்தது, எப்படி இடைப்பட்டார், அதெல்லாம் தெரியல. இந்த ஜனங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமா இருந்திருக்கும். ஆனால் அந்த நாட்களிலே பிறந்த ஒரு மனுஷனை குறித்து தான் இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவன் பெயர் சிமியோன். இந்த சிமியோன் அவன் இயேசு கிறிஸ்துடைய சீஷன் அல்ல. இந்த சிமியோன் வேற எங்கேயும் பைபிள்ல இவனை பத்தி எழுதப்படல. குறிப்பா ஒரு 10 ஒரு 15 வசனம் தான் சிமியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவனை பத்தி ரொம்ப பிரம்மாண்டமாக இவன் செய்ததாக, சாதித்ததாக, நிறைவேற்றினதாக எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரே ஒரு காரியம், அவன் கண்கள் காண கர்த்தர் ஒரு பெரிய ரட்சணியத்தை அவன் கண்கள் காண செய்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான் நடந்துச்சு. அல்லேலூயா. இந்த சிமியோன் வந்துட்டு ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, ஒரு ஆசாரியன் கிடையாது, எந்த பணிவிடைக்காரனும் கிடையாது, எந்த லிஸ்ட்லயுமே இல்லை. கிட்டத்தட்ட சொல்ல போனா தெசையாமேல ஏஜி சபை விசுவாசிகளும் சிமியோனும் ஒண்ணுதான். ஹல்லேலூயா. ஆர்டினரி பர்சன், ஆர்டினரி பர்சன். அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே இப்படியாக அங்கே வாசிங்க. ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 2வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன், அவ்வளவுதான். சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசின்னு போடல, ஆசாரியன்னு போடல. அவனை குறித்த எந்த அடைமொழியும் கிடையாது. அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, இன்னைக்கு உங்களை பத்தி சொன்னா அந்த பிரதர், அந்த சிஸ்டர், அவங்க ஒரு நல்ல விசுவாசி அப்படி சொல்ற மாதிரி பைபிளும் சிமியோனை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். ஒரு பர்சன், உங்களை மாதிரி ஒரு நார்மலான ஒரு மனிதன் அவன் எருசலேமில் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிரேக் த்ரூவை கர்த்தர் கட்டளை இடுகிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், ஹல்லேலூயா, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று முழங்கின ஒரு பெரிய ஜீவனுள்ள ஒரே மெய்யான தேவன் அவருடைய குமாரனை ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தன் கைகளில ஏந்தி கொண்டு சொல்லுகிறான், என் கண்கள் இரட்சணியத்தை கண்டது. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் வாய் திறந்து. இன்னைக்கு எத்தனை பேருடைய சரித்திரமும் சாதிக்காத சரித்திரங்களாக இருக்கும்போது, ஒரு சாதிக்காத ஒரு சாதாரண ஆர்டினரி கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அசாதாரணமான காரியத்தை செய்கிறவர் தான் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாதனையாளருடைய வாழ்க்கையில் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாமல் போகும். ஆனால் நீ ஒரு சாதனையாளன் அல்ல, சாதாரணமானவன் தான். ஆனா உன் வாழ்க்கையில அசாதாரணமான காரியத்தை செய்கிறவர் தான் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். அவர் உன்னை சாதாரணமா பார்க்கல, உன்னை சாதாரணமா மனுஷியா பார்க்கல. உன்னோடு கூட இருக்கிற தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறபடினால நீ ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாக கர்த்தர் உன்னை பார்க்கிறார். கையை தட்டி ரீகாபா ராஷாகா தானா, you are not an ordinary person, you are something special in God's view. Hallelujah. தேவனுடைய பார்வையில நீ ஒரு விசேஷமானவன். ஆமென் சொல்லுங்க பார்க்க. நெப்போலியன், ஹல்லேலூயா, ஹிட்லர், ஆமென் ஸ்தோத்திரம், அலெக்சாண்டர், பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தின் சரித்திரத்தை மாற்றுவோம், பெரிய காரியத்தை நாங்கள் செய்ய போறோம் நினைச்சாங்க. ஆனா அவன் நினைச்ச உடனே அவன் கண்ணு காணல. அவன் நினைச்ச உடனே அவன் கண்ணு காணல. நெப்போலியன் சொன்னான், அவன் மனைவி பிரசவத்துக்காக அட்மிட் பண்ணப்பட்ட உடனே அவன் சொன்னான், வெளியே மக்களிடத்தில் உரையாற்றும் போது சொன்னான், எனக்கு அடுத்து இந்த தேசத்தை ஆட்சி செய்ய போவது யார் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். 25 குண்டுகள் முழங்கினால் அது பெண் பிள்ளை, 100 குண்டுகள் முழங்கினால் அது ஆண் பிள்ளை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் குண்டுகள் முழங்கும். எனக்கு அடுத்து உங்களை ஆளப் போகிறது யார் என்பதை
அந்த குண்டுகள் அனௌன்ஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு உள்ளே போனான். சற்று நேரத்தில் 25 குண்டுகள் முழங்கினது. எல்லாரும் நினைச்சாங்க பொம்பளை பிள்ளைன்னு. மீண்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப 26, 27 முழங்க ஆரம்பித்தது. 100 குண்டுகள் முழங்கினது. எல்லாரும் நினைத்தார்கள் நம்மை ஆள்வதற்காக அடுத்து ஒரு இளவரசன் நெப்போலியனுடைய மகன் வந்து விட்டான்னு நினைத்தாங்க. ஆனால் அவன் நினைத்ததெல்லாம் நடக்கல. அவன் கண்கள் ஒன்றையும் காணல. அவன் மகன் பிறந்து 100 குண்டு முழங்கினாலும் அவன் நெப்போலியனும் இல்லாமல் போனான், அவன் மகனும் இல்லாமல் போனான். இன்னைக்கு எத்தனையோ பேர் எதையெல்லாமா பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவருடைய கண்களுக்கு கிட்டாததை சாதாரணமா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் சொல்ல முடியும். என் கண்களும் காணும்படி கர்த்தர் எனக்காக கிரியை செய்ய. ஆமென். கையை தட்டி கர்த்தரை துதிங்க. ஐயா அம்மா, இன்னைக்கு உனக்காக, உன் எதிர்கால வாழ்க்கைக்காக, உன் பிள்ளைக்காக, உன் வேலைக்காக, உன் சூழ்நிலைகளுக்காக நீ சில காரியங்கள் கனவாய் உன் வாழ்க்கையில இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஜெபமாய் இருக்கிறது. உன் இருதயத்தின் ஏக்கமாய் இருக்கிறது. ஆனா இது நிறைவேறுமா நிறைவேறாதா என்கிற சந்தேகத்தோட இருக்கிற நான் சொல்லுகிறேன், உன் கண்களும் அதை காணும். கையை தட்டி ஆவில நிரம்பி I believe in Jesus name. என் கண்கள் அதை காணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருண்ட காலத்தில் தேவனுடைய பிரசன்னம் இல்லாத, பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இல்லாத, தீர்க்கதரிசனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை இல்லாத அந்த நாட்களிலே பிறந்த ஒரு சாதாரண மனிதன் அவன் சிமியோன். சாதாரண மனிதன் சிமியோன் அந்த நாட்கள்ல பிறந்துதான் வளர்கிறான். ஆனா அந்த மனுஷனுக்குள்ள ஒரு கனவு, ரட்சண்யத்தை பார்க்கணும்னு கர்த்தர் சொன்னாரு. நீ பார்ப்பாய் என்று வாக்கு கொடுத்தாரு. இவன் நினைத்தான் பார்ப்பனா மாட்டானா, பார்ப்பனா மாட்டானா. வயது போகிறது, 70, 80, 90. பைபிள்ல எந்த ஆறாமும் இல்லை. ஆனா ஒண்ணு தெரியுது, அவன் பார்த்த உடனே சொன்னான், இனி நான் செத்தா நல்லதுன்னா, இனி நான் சமாதானத்தோடு நான் கல்லறையில நித்திரை செய்வேன் என்று சொன்னான் என்றால் அவனுடைய வாழ்க்கை இறுதி கட்டத்துக்கு அவன் வந்தான் என்றுதான் அர்த்தம். அந்த நிலையிலே, ஒருவேளை நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே அந்த சிமியோன் இருந்திருந்தாலும் என் தேவன் உண்மை உள்ளவராய் இருந்தார். அவனுடைய கனவை கர்த்தர் நிரூபணம் பண்ணினார். அவன் கண்கள் கண்டது. அவன் சொல்லுகிறான், ரட்சண்யத்தை என் கண்கள். நீங்க பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உன் கண்களும் காணும். உன் கண்களும். 2-3 பேரை தொட்டு சொல்லுங்க, உன் கண்களும், உன் கண்களும் காணும். உன் கண்களும் காணும். உன் கையை பாருங்க, உன் கையை பாருங்க. இதே கையில உன் கனவை நீ சுமக்க போற. இதே கையில நீ ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற போறாரு. இதே கையில நீ ஏங்கி கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் நிரூபணமாக உன் கையில தர போறாரு. இப்பொழுது நீ பார்க்கிற அதே கண்கள் உன்னுடைய கனவை காண போகிறது. உன் வாழ்க்கை நிறைவேறுதலை நீ பார்க்க போகிறாய் என்று இயேசுவின் நாமத்தினால நான் டிக்ளேர் பண்றேன். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 3 காரியங்களை நான் சொல்லுகிறேன். சிமியோன் கண்ட 3 காரியங்கள். சிமியோன் கண்ட 3 காரியங்கள். இன்ட்ரோடக்ஷனா தான் சொல்றேன். என் பிரசங்கம் இந்த 3 காரியத்துக்கு பிறகுதான் இருக்குது. இன்ட்ரோடக்ஷனா சொல்றேன். சிமியோன் கண்ட 3 காரியங்கள். 1, ரட்சிப்பை கண்டான். எல்லாரும் சொல்லுங்க, எதை கண்டான்? ரட்சண்யத்தை கண்டான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவை அவன் பெயரிட்ட, அவன் அழைத்த பெயர் ரட்சண்யம். சொல்லுங்க, என்னது? இயேசுவுக்கு அவன் வச்ச பெயர் என்னது? ரட்சண்யம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, இயேசு அவர் ரட்சண்யரா, ரட்சகரா, அவர் ரட்சிக்கிறவரா? நான் சொல்றேன், இயேசு சொல்லுகிறார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. நான் தான் வழி, சத்தியம், ஜீவன். இன்னைக்கு இயேசுவே ரட்சிப்பின் வழி. அதை சிமியோனின் கண்கள் கண்டது. சிமியோனின் கண்கள் கண்டது. ரட்சிப்பை அவன் பார்த்தான். அவன் அதை பார்த்த பொழுது கையில் அந்த குழந்தை இருக்கிறது. அதை குழந்தையாக அவன் பார்க்கவில்லை. அநேக நாட்களாக காத்திருந்த ரட்சிப்பாக அவன் பார்த்தான். அதை ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்லி வைத்திருக்கிறார். 25:9. ஏசாயா 25:9 வாசிங்க. என்ன சொல்லி இருக்கு? அக்காலத்திலே. அக்காலத்தில். எல்லாரும் சொல்லுங்க, அக்காலத்திலே. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இதோ இவரே நம்முடைய தேவன். இவருக்காக காத்திருந்தோம். இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர். இவருக்காக காத்திருந்தோம்.
இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. அக்காலத்திலே, எக்காலத்திலே, அக்காலத்திலேயா? சரி, அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. உன் கண்களும் காணும் காலத்திலே. சொல்லுங்க சொல்லுங்க. உன் கண்களும் காணும் காலத்திலே, அல்லேலூயா, அவர் உன் வாழ்க்கையில ரட்சிப்பாய் வெளிப்படுவார். கையை தட்டி கத்தரை துதிங்க பார்க்கல. ரட்சிப்பாய். ரட்சிப்பு என்றால் என்ன? ஒரு ரட்சிப்பை நீங்க பார்த்திருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அந்த என்ன ரட்சிப்பு? பாவத்திலிருந்து ரட்சிப்பு. உன்னை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவனாக நீ இயேசுவை பார்த்திருக்கிறாய். ஆனால் ரட்சிப்பு என்கிற அந்த ரட்சண்யம் என்கிற வார்த்தை வெறும் பாவத்திற்கானது மாத்திரமல்ல. இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தது முக்கியமாக பாவத்துக்கே. ஆனாலும் உன் சாபத்தினுடைய ரட்சிப்பாய் அவர் இருக்கிறார். உன் வியாதியினுடைய ரட்சிப்பாய் இருக்கிறார். உன்னுடைய ரோகத்தினுடைய ரட்சிப்பாய் இருக்கிறார். பிசாசின் அந்தகார கிரியைகளிலிருந்து உன்னை ரட்சிக்கிற ரட்சகராய் அவர் இருக்கிறார். உன் ரோகங்கள், உன் தரித்திரங்கள், உன்னுடைய பலகீனங்கள், உன்னுடைய சாபங்கள், சாபத்தின் கிரியைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஈவன் வேதம் சொல்லுகிறது உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்குமான ரட்சகராய், ரட்சிப்பாய், ரட்சண்யமாய் இயேசு சிலுவையில மரித்தார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில எதுல ரட்சண்யம் வேணும்? இன்னைக்கு நான் சொல்றேன், உன் கண்களும் காணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் கண்களும் காணும். சிமியோனுடைய கண்கள் கண்டதென்றால் உன் கண்களும் காணும். எந்த காரியத்தில் விடுதலையானால் அக்காலத்திலே. சொல்லுங்க ஹல்லேலூயா. அக்காலத்திலே என்று சொல்லப்பட்டது புதிய ஏற்பாட்டில் நிறைவேறிச்சு. இயேசு பிறந்த பொழுதே நிறைவேறிச்சு. ஆனா உன் வாழ்க்கையில சொல்றேன், என்னைக்கு இயேசு உன் உள்ளத்துல ஏந்தப்படுகிறாரோ அன்றைக்கு நீனும் சொல்ல முடியும், என் கண்களும் கண்டது, ரட்சண்யத்தை கண்டது என்று சொல்லத்தக்கதாக உன் வாழ்க்கை எல்லா நிலைகளிலும் இருந்து உன்னை விடுதலையாக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நல்ல கையை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்து கத்தரை துதிங்க. ரீபா ராஷாகா தனா ராபா லராபா. உற்சாகமா 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 ரீகாமா ராஷாகா தனா. உன் ஆவியோடு கூட இந்த வார்த்தையை கேளு. உன் உற்சாகமான ஆவியோடு கூட ஹல்லேலூயா. கர்த்தர் உன் ரட்சிப்பா இருக்கிறார். ஒரு நாள் உனக்கு வரும், ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. ரட்சண்யத்தை காண்பாய். ஆமென். நீ அன்னைக்கு சொல்லுவ, இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லத்தக்கதாக உன் வாழ்க்கையில உன் கண்களும் காணும்படி கர்த்தர் செய்வார். கையை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஆமென் 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 ஆமென். நம்பர் 2, இரண்டாவது, சிமியோனுடைய கண்கள் எதை கண்டது? என் கண்களும் எதை காணும்? இரண்டாவது எதை கண்டது? வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நீ காண்பாய். வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை, ரட்சண்யத்தை காண்பாய். வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை காண்பாய். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை சில வாரங்களை அடிக்கடி நான் யூஸ் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு பிரசங்கமே நான் பண்ணேன், வாக்குத்தத்தத்தின் நிறைவேறும் காலம் என்று சொல்லி பிரசங்கித்தேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்னுடைய குறிப்பில் ஒன்று வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று பேசினேன். இன்னைக்கு இந்த குறிப்பை யோசிக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல யாரோடு கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார், நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமா நான் கண்கள் காணும்படி செய்வேன்னு கர்த்தர் பேசுறாரு. நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கும் தைரியமா டிக்ளேர் பண்றேன், உனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை ஆமென் உன் கண்களும் காணும். ஆமென். சிமியோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். லூக்கா 2:26. லூக்கா 2:26. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியம் என்ன? அது எதுவானாலும், எத்தனை வயசானாலும், நீ மரணம் அடையும் முன்னே உன் கண்களும் காணும்படி கர்த்தர் அதை உன் கைகளிலே ஏந்தி கொண்டு நிற்க செய்ய என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சொன்ன வார்த்தை ஒன்னும் தரையில விழாது பிரதர்.
தேவன் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனமும் பொய்த்து போகாது. கர்த்தர் சொன்ன தரிசனங்கள் நிறைவேறும். நம்ம சபைக்கு கர்த்தர் சொன்னார் என்றால், ஒரு சபை 1,00,000 ஆத்துமாக்கள் என்றால், மரணம் அடையும் முன்னே என் கண்களும் காணும்படி கர்த்தர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவனை பார்த்து சொன்னாரு, நீ உன் கையில ஏந்தி கொண்டிருப்ப. அந்த வசனம் சொல்லுது 2:26, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே. சொல்லுங்க நீ, சொல்லுங்க நீ, சொல்லுங்க நீ. அதனாலதான் சிமியோன் சொன்னா, என் கண்கள் என்ன செய்தது? அல்லேலூயா. என் கண்கள் இரட்சணியத்தை கண்டது. அல்லேலூயா. என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும். இன்னைக்கு பைபிள்ல எழுதி வச்சிருக்கிற எழுத்தா இருக்குது. ஆமென். செவுருல மாட்டப்பட்டிருக்கிற போஸ்டரா இருக்குது. உன் இருதயத்தில் குத்தப்பட்டிருக்கிற அச்சு அடையாளமா இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. நாட்கள் போக போக நீ நினைக்கிறாய், ஒருவேளை இது நிறைவேறாதோ, இது காணல் நீராய் போகுமோ, இது பொய்த்து போகுமோ, இது என் வாழ்க்கையில நிறைவேறாத கனவாக போயிருமோன்னு நீ நினைக்கிறாய். நான் சொல்றேன், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். அதை உன் கண்களும் விசுவாசிக்கிறவங்க ஆமென் கையை தட்டி துதிங்க பார்க்கலாம். நம்பர் 3, மூன்றாவது, சிமியோன் கண்டது என்ன? சிமியோன் கண்டது என்ன? முதல்ல என்ன சொன்னேன்? இரட்சணியத்தை கண்டது. இரண்டாவது, வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை கண்டது. மூன்றாவது, சமாதானத்தை காண்பாய். பக்கத்துல கையை எப்படி சொல்லுங்க, சமாதானத்தை காண்பாய். உங்க குடும்பத்துல சொல்லுங்க, உங்க குடும்பத்துல, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் எதிர்கால திட்டத்துல, உன் தரிசனத்தில், உனக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனைகளில சமாதானத்தை காண்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிமியோன் எதை கண்டான்? கண்கள் கண்டது என்று சொன்னானே, அவனே சொல்லுகிறான். 2:29 லூக்கா 2:29, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட என்ன செய்கிறீர்? எந்த வசனம் போடுறீங்க? எந்த வசனம் போடுறீங்க? 2:29, சமாதானத்தோட போக விடுகிறீர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இந்த வசனம் நெகட்டிவா உங்க பார்வையில தெரியலாம், ஆனா என் பார்வையில எப்படி தெரியுமா? அவனுக்கு அந்த சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டது அவன் ஆயுசு நாட்களின் கடைசி நிலையில. பல நாட்களாக ஏங்கி தவித்தவன் இருதயம், பல வருஷமாய் காத்திருந்த காத்திருப்பு, படபடப்பு, நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு வேதனை. அவன் கடைசி வயதான நாட்களில் அவன் சொல்றான், எனக்கு இப்ப சமாதானத்தோட நான் போறேன் ஆண்டவரே, நான் சமாதானத்தோட போறேன் ஆண்டவரே, என் ஆயுசு முடியுது ஆண்டவரே, ஆனா என் வாழ்க்கையில் நீ சமாதானத்தை தராம விடல, என்னை சமாதானத்தோட போக விடுகிறீர். நான் இன்னைக்கு போக விடுகிறத பேசல, இன்னும் உனக்கு நீடித்த ஆயுள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ பல வருஷம் வாழதான் போற, உனக்கு பூரண ஆயுசின் நாட்களை கர்த்தர் உனக்கு தருவாராக. ஆனா அதுக்கு முன்னாடி சொன்ன வசனத்தை நான் சொல்றேன், சமாதானத்தை உன் கண்களும் காணும்படி கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கு. கையை அசைச்சு கர்த்தரை துதிங்க பார்க்கல. கையை அசைச்சு, சமாதான காரணர் நம்முடைய தேவன், பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் பிரபு அவர். ஹல்லேலூயா. அவர் சமாதான பிரபு. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் தான் இருக்கிறது. அதே ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். 128:6 சங்கீதத்தில் சொல்லுகிறார், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லுகிறார். யோபு 5:24 சொல்லப்படுகிறது, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை எல்லாம் ஏதோ கட்டுக்கதையோ காமிக் புக்ல எழுதுற நகைச்சுவையான வார்த்தையோ அல்ல. இது எல்லாம் ஜீவனுடைய தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட பொன்னான வார்த்தைகள். இன்னைக்கு அந்த வார்த்தைகளை உங்களுக்காக நான் அறிக்கையிடுகிறேன். சமாதானம் இழந்திருக்கிறவன் வாழ்க்கையில உன் கண்களும் காணும்படி கர்த்தர் உன் வாழ்க்கையில சமாதானத்தை தர அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர். கையை தட்டி துதிக்க முடிந்தால் நல்ல ஆவில நிரம்பி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ரீபா ரஷாகா தானா ரபா லரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியம் சொன்னேன். என்னெல்லாம் சொன்னேன்? இரட்சணியத்தை கண்டது. இரண்டாவது
வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை கண்டது. மூணாவது, சமாதானத்தை கண்டது. ஆமென். யார் கண்டது? ஒரு வயசான ஒரு தாத்தா, சாவ போறதுக்கு முன்னாடி இருந்தவர். ஹல்லேலூயா. வாழ்நாள் முழுதும் ஆமென் ஸ்தோத்திரம், நடக்குமா நடக்காதா, நிறைவேறுமா நிறைவேறாதான்னு வாழ்ந்த உங்களை போன்ற ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஒரு சாதாரண ஒரு மனுஷன், இருண்ட காலத்திலே பிறந்தவர், வளர்ந்தவர். இயேசு பிறந்த போது வயோதிபனாய் இருந்தவர். எந்த நாட்களிலேயும் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையிலேயும் என் தேவன் அந்த மனுஷனுடைய காரியத்தை கண்காண நிறைவேற்ற முடியுமையானால், இன்னைக்கு இக்காலத்தில் வாழ்ற நம்ம வாழ்க்கையில 100% ஆணித்தரமா சொல்றேன், உன் கண்களும் காணும்படி கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக. ஓ தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் நன்றி சொல்லுங்க. என் கண்கள் காணதான் போகிறது ஆண்டவர். ஏன்னா என் தேவன் செத்த தெய்வம் கிடையாது, என் தேவன் உயிருள்ள தெய்வம். இந்த உலகத்திலே உயிருள்ளவர்கள் யாருமே இல்லை, இயேசு ஒருவரை தவிர உயிருள்ளவர்கள் யாருமே இல்லை. அந்த உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளையாகிய என் வாழ்க்கையில என் கண்கள் காண கர்த்தர் உம்முடைய வாக்கை நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்னுடைய செய்தி என்னன்னா, இந்த சாதாரண ஒரு மனுஷன், சாதாரண ஒரு தாத்தா, இருண்ட காலத்தில் பிறந்து வளர்ந்தவர், இந்த மனுஷனுக்கு இவ்வளவு ப்ரையாரிட்டி கொடுத்து இந்த வயசான காலத்தில் இவரையும் ஒரு கன்சர்ன் பண்ணி இவரையும் ஒரு பொருட்டா நினைச்சு அவர் கண்காண இவ்வளோ பெரிய விஷயத்தை, ஒரு ஆர்டினரி பர்சனுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு காரியத்தை கண்காண என் தேவன் செய்தார் என்றால், இந்த சிமியோன் அப்படி என்னதான் செய்தான்? அதுதான் பாயிண்ட். அப்படி சிமியோன் யார்? ஹூ இஸ் ஹீ? இவன் யார்? இவன் செய்தது என்ன? இவன் யாருன்னு தெரியாது, உண்மையாவே தெரியாது. இந்த 15 வசனம் தான் சிமியோனை பத்தியே சொல்லியிருக்கு. ஆனா இவன் செய்தது என்ன? நம்பர் 1, அவன் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை ஒன்னொன்னா சொல்றேன். அவன் வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ற முதல் காரியம், கெட் ரெடி டு see. உன் கண்களால நீ பார்ப்பதற்கு நீ ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்பட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டும்? நீ ஆயத்தமா இருக்கியா? எஸ் பாஸ்டர், நான் ஆயத்தமா இருக்கிறேன். இன்னைக்கே கர்த்தரை என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தர சொல்லுங்க. இன்னைக்கே என் வாழ்க்கையில நான் ஜெபிக்கிறத நிறைவேற்ற சொல்லுங்க. இன்னைக்கே என் வாழ்க்கையில நான் காத்திருக்கிற காரியத்துக்கு பலனை தர சொல்லுங்க பாஸ்டர். நான் ரெடி. நான் அந்த ரெடியை சொல்லலமா, அது நம்ம எல்லாரும் ரெடி தான். தட்டில் சோறை போட்டு கையில தந்தா யாரு தான் சாப்பிட்றதுக்கு ரெடியா இல்லாம இருப்பா? எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரெடி தான். ஆனா கர்த்தர் உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு ஒரு சில காரியங்களை செய் என்று சொன்னால், அதை செய்வதற்கு நீ ரெடியா இருக்கிறியா? கர்த்தர் உனக்கு காண்பிக்கிற மகத்துவமான காரியங்களை பார்ப்பதற்கு உன் கண்கள் ஆயத்தமா? கர்த்தர் காண்பிப்பதற்காக குறித்த இடத்துக்கு வர சொல்லுவதற்கு வா என்று சொல்லும்போது புறப்பட்டு போவதற்கு உன் கால்கள் ஆயத்தமா? இன்னைக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? வயதான நாள்ல, தள்ளாடின நாள்ல, கிழமை அவனுக்கு முட்டு வலி எவ்வளவு இருந்துச்சுன்னு தெரியல, அவன் சாவ போற வயசு, அவனே சொல்றான் இனி சமாதானத்தோட நான் சாவ போறேங்கிறான். அப்படிப்பட்ட லாஸ்ட் எண்ட்ல நிக்கிற ஒரு வயசான தாத்தா, அவர் எந்த அளவுக்கு ஆயத்தமா இருந்தார் தெரியுமா? வாசிங்க ஒரு வசனத்தை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 27. அவன் ஆவியின் ஏவுதலினால், ஒரு இன்ஸ்பிரேஷன். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? ஏவுதல். சொல்லுங்க, ஏவுதல். யாரும் சொல்லல, தூதன் வந்து பிரத்யட்சமாய் தோன்றல, எந்த ஹார்ட் வாய்ஸ் கேட்கல, எந்த கை உறுப்பு வந்து எழுதல. ஒரு இன்ஸ்பிரேஷன், ஆவியின் ஏவுதலினால் ஒரு சத்தம் சொல்லுது, சர்ச்சுக்கு போ, சர்ச்சுக்கு போ, சர்ச்சுக்கு போ. இவனுக்குள்ள எவ்வளவு பலகீனம் இருந்திருக்கும்,
எவ்வளவு கால்வலி கைவலி இருந்திருக்கும். சாவ போற கிழவை ஸ்டிக் எடுத்துட்டு, அப்படிதான் நினைக்கிறேன், அவன் கை கண்டிப்பா ஒரு ஸ்டிக் வச்சிருந்திருப்பான். அந்த ஸ்டிக் எடுத்துட்டு எழும்ப முடியாம எழும்பி ட்ரெஸ்ஸ மாட்டிக்கிட்டு வீட்டை விட்டு தள்ளாடி வெளியே வரும்போது வீட்டில் இருக்கிறவன் பிள்ளைங்க பேர பிள்ளைங்களாம் திட்டிருப்பாங்க, இந்த நேரத்துல எங்க போற, அமைதியா படுத்து தூங்கு, சாவ போற நேரத்துல வீதியில எதுக்கு உலா போற, படுத்து தூங்குவியா. இவனுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன், உன் கண்கள் காணணும், நீ ஆயத்தமா, சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வா. ஹல்லேலூயா. சர்ச் இவன் வீட்டில இருந்து எவ்வளவு தூரங்கிறது பைபிள்ல தெரியல, எத்தனை கிலோமீட்டர் தூரங்கிறது தெரியல. அந்த நாட்கள்ல வாகனங்கள் கிடையாது, கழுத மேல ஏறி போகணும், இல்ல குழுத மேல ஏறி போகணும். அது ஏறுற அளவுக்கு இவனுக்கு வயசும் கிடையாது. இவன் தள்ளாடி தள்ளாடி நடந்து வருகிறான். காரணம் ஆயத்தம், ஆயத்தம், ரெடி. ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில கர்த்தர் உன் வாழ்க்கையில உன் கண் காண சில காரியங்களை செய்வதற்கு, மகளே இதை செய் என்று சொன்னால் எத்தனை பேர் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? ஆபிரகாமை பார்த்து ஒரு நாள் சொன்னார் ஆண்டவர், ஆபிரகாமே உனக்கு நான் ஒரு குழந்தை தந்தேன்ல, அவன் மூலமா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரணும்னு என் பிளான் இருக்கு. அவனை கூட்டிக்கிட்டு நான் குறித்த மலையில கொண்டு வந்து பலி செலுத்து. ஒரு வார்த்தை கேட்கிறது, ரெடி. ஆபிரகாம் ரெடி. 2 days டைம் கொடுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். நோ, எப்பவும் ஆயத்தமா இருக்கிறான். அதிகாலையில் எழும்புகிறான். சாராள்கிட்ட சொல்லல, சொன்னா தடை பண்ணிடுவான் ஒரு எண்ணம். ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், எந்த வேலைக்காரனுக்கும் சொல்லல. 2 பேரை கூட்டிட்டு போறான். தன் மகன் ஈசாக்க கூட்டிட்டு அந்த ஆயத்தமாக்கப்பட்ட கால்கள் தேவன் குறித்த மலைக்கு நேராக நடந்து போகிறது, தன் சொந்த பிள்ளையை கொலை செய்வதற்கு. நோவா மழைனா என்னன்னே தெரியாது, தண்ணி எங்கிருந்து வரும்னு தெரியாது, ஏன் அழிக்கிறாருன்னு தெரியாது, என்ன நடக்குன்னே தெரியாது, நியாய தீர்ப்புனா என்னன்னே தெரியாது. கர்த்தர் சொல்லுகிறார், இத்தனை அடி அகலம், இத்தனை அடி ஆழம், இத்தனை அடி உயரம், பேழைய கட்டு, அதுல இப்படி ஒரு வாசல் இருக்கணும், இப்படி ஒரு ஜன்னல் இருக்கணும், இந்த மாதிரி மிருக ஜீவன்ல ஜோடி ஜோடியா சேரு. ஒரு வார்த்தை சொல்லல அந்த கிழவன், அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். காரணம் ரெடி, ஆயத்தம், ஆயத்தமா இருந்தான். ரெடி. என்ன சொல்லுங்க செய்யற, ராத்திரியே முடிக்கிற, உடனே செய்யற, உடனே செய்யற ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கு? ஒரு புதிதாக ஒரு இந்து குடும்பம் ஒண்ணு சர்ச்சுக்கு வர்றாங்க. பயங்கர போராட்டம் நம்ம சர்ச், நம்ம அந்த குடும்பத்துல பயங்கர போராட்டம். நானும் ஒரு 2 தடவை அந்த குடும்பத்தை விசிட் பண்ணேன், போய் உட்கார்ந்து ஜோம் பண்ணேன். வீட்டில் உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட கிடையாது. போனேன், போய் பார்த்த உடனே வீட்டின் சூழ்நிலை தெரிஞ்சிச்சு. முதல் நாளாக ஓடி போய் தரையில் போய் உட்காந்துட்டேன், அவங்க மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு. உடனே என் கூட எல்லாரும் தரையில் உட்காந்துட்டாங்க. என் கூட அண்ணன் ஜான்டோசன் வந்திருந்தார், அவரும் தலையில் உட்காருங்கண்ணே, அல்லேலூயா, எல்லாம் உட்காந்து அந்த குடும்பத்தோடு பேசிக்கிட்டு அந்த குடும்பத்தை அப்படியே பக்குவமா கொஞ்சம் கொஞ்சமா டீல் பண்ணிட்டு, உடனே எடுத்த உடனே கரண்ட் ஷாக் கொடுக்க கூடாதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆண்டவர் விடுதலை தருவார். ஜெபம் பண்ணுங்க, சர்ச்சுக்கு வாங்க, ஒழுங்கா ஆண்டவரை தேடுங்கன்னு சொன்னா அந்த போராட்டம் அதிகமா பெருகுது, பயங்கர போராட்டம். அந்த ஐயா திரும்ப ஒரு வார்த்தை எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா நான் திரும்ப அந்த இந்து மார்க்கத்துக்கே போயிடலான்னு நினைக்கிறேன், அந்த பிசாசு என்னை விடவே மாட்டேங்குதுயா, என் பிள்ளைங்க என் மனைவிலாம் அங்கேயே இருக்கட்டும், என்னதானே கேட்குது, நான் போயிடுறேன், அது என்ன வேணாலும் என்ன பண்ணட்டும், ஆனா என் பிள்ளைங்களையும் என் மனைவியையும் மட்டும் எப்படியாவது இந்த ஆண்டவர் காப்பாத்தினா சரி, அந்த பிசாசுக்கு நானே என்ன அர்ப்பணிச்சிடுறேன், திரும்ப நான் போயிடுறேன். நான் அதுக்கு மேல என்னால பதில் பேச முடியல. நான் அவட்ட சொன்னேன், உங்களோட நான் கொஞ்சம் தனியா பேசணும், எனக்கு ஒரு டைம் கொடுங்க, அது வரைக்கும் பொறுமையா இருங்கன்னு சொன்னேன். இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, அதுக்கு முன்னாடி தான் நடந்த சம்பவம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில நேற்று அவர் சர்ச்சுக்கு வந்திருந்தார். இன்னைக்கு இப்ப வந்திருக்கிறாரான்னு தெரியல, இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் சொல்றேன். ஹல்லேலூயா. அவர் நேற்று துதி ஆராதனைக்கு வந்திருந்தார், அற்புத ஆராதனைக்கு வந்திருந்தார். முடிச்ச உடனே அந்த ஐயாவை பார்த்துட்டு எனக்கு அதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல. இனி சாஃப்ட் அப்ரோச் எல்லாம் கிடையாது, போல்டா சொல்லிட வேண்டிதான்ட்டு அவருடைய கழுத்துல பாசியா மாலை போட்டு சிலுவை போட்டிருப்பார், கையில கருப்பு கயிறு, அந்த கயிறு இந்த கயிறுலாம் கட்டியிருப்பார்.
அப்ப என்னால அதுக்கு மேல இனிமே என்னத்த சொல்ல. நான் சொன்னேன், ஐயா அவர் விக்கிரக வழிபாட்டுல இன்னும் இருக்கிறார். அந்த விக்கிரகத்தில இருந்து வந்து இங்க ஒரு விக்கிரகம் இருக்குல்ல, அந்த விக்கிரகத்துக்குள்ள இருக்கிறாரு. வாழை தோட்டத்தில் இருக்கிற விக்கிரகத்துக்குள்ள இருக்கிறார். அங்கதான் ஐயா ரொம்ப அட்டாச்சு. அங்கதான் ஒரு இந்த சிலுவெல்லாம் ரெடியா தொங்க போட்டு எல்லாம். நான் சொன்னேன், ஐயா இது எல்லாத்தையும் தூக்கி எறிங்க, இந்த கழுத்துல போட்டிருக்கிறதெல்லாம் எடுங்க, கையில கட்டியிருக்கிற கருப்பு கயிறு வெள்ளை கயிறு எல்லாத்தையும் அறுத்து வெளியே போடுங்க. அப்பதான் அந்த பிசாசு உங்களை பின்தொடர முடியாது. இல்லைன்னா இது வழியாவே உங்களை என்ன செய்யும், பிடிக்கணும். நிறைய பேர் இடுப்புல எல்லாம் கட்டி வச்சிருக்கிறான். ஆமா இருக்கு, இன்னும் உள்ள இருக்கு. ஆயத்தம் கிடையாது. கர்த்தர் செய்யறதை காணணும், ஆயத்தம் கிடையாது. அறுக்க மாட்டாங்க, அதெல்லாம் இருக்கணும் பாஸ்டர். ஆனா கர்த்தரும் நன்மை செய்யணும் பாஸ்டர், கர்த்தரும் எனக்கு ஆசீர்வாதத்தை தரணும் பாஸ்டர். ஆனா நான் எல்லாம் கட்டி தான் வச்சிருப்பேன் பாஸ்டர்மா. அதை கட்டி வச்சுட்டே இரு, நீ எப்பதான் ஆயத்தமாகறன்னு பார்ப்போம். ஆனா அந்த ஐயாட்ட நான் சொன்னேன், உடனே அறுத்து போடு, இதெல்லாம் கலட்டுன்னு சொன்ன போது அந்த ஐயா சொன்னார், ஐயா இந்த ஆண்டவர் கொஞ்சம் என்ன வெளியே கொண்டு வந்துட்டாருன்னா நான் எல்லாத்தையும் அறுத்து போட்டுருவேன். அது வரைக்கும் என் பாதுகாப்புக்காக இது என்ன செய்யட்டும், இருக்கட்டும். ஆயத்தம் இல்லை பாத்தீங்களா, ஆயத்தம் இல்லை. அவர் சொல்றாரு, இது என் பாதுகாப்புக்காக இருக்கட்டும். இந்த ஆண்டவர் என்ன கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துட்டாருன்னா, இந்த பிசாசின் கட்டிலிருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துட்டாருன்னா எல்லாத்தையும் அத்து போட்டுருவேன் யார். நான் சொன்னேன், இது உங்க பாதுகாப்பு அல்ல, இதுதான் உங்க வாழ்க்கையில பிரச்சனையே, இதுதான் உங்களுக்கு ஆபத்து. நீங்க சிலுவைன்னு நினைக்கிறீங்க, அது சிலுவை இல்ல. நீங்க இந்த கயிறு மந்திரிச்சு கட்டினது, கோயில்ல கட்டினது நினைக்கிற, அது மந்திரிச்சு கட்டினது இல்ல. அதன் மூலமா தான் பிசாசு தன்னுடைய வல்லமைய உன் வாழ்க்கையில செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நிறைய காரியங்களை விடணும்னா விட முடியல, ஒளிச்சு கட்டுனா ஒளிச்சு கட்ட முடியல, தூக்கி எறினா எறிய முடியல. இருக்கட்டும் இருக்கட்டும், கொஞ்சம் எங்க பாதுகாப்புக்காக இருக்கட்டும். அப்போ கண்கள் காணணுமா? ஆமா, என் கண்களும் காண வேண்டும். எப்படி காணும்? நீ ஆயத்தமா இல்லையே. ஆனா இங்க தாத்தா சிமியோன் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு. சர்ச்சைக்கு போ, அப்படியே கிளம்பி தட்டு தடுமாறி ஆலயத்துக்கு வந்தான். கர்த்தர் அவன் கண்கள் காண ரட்சணியத்தை கர்த்தர் காண்பித்தார். கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் ஆபிரகாமை போல, சிமியோனை போல, நோவாவை போல, வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களை போல, ஆண்டவரே என்ன சொன்னார்? ஒரு சாமுவேல் சொல்றான், கர்த்தாவே சொல்லும் அடியேன். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதாங்க ஆயத்தம், இதுதான் ஆயத்தம். என்ன சொல்லுவார்னே தெரியாது. ஆனா அதை பத்தி ஒரே பண்ணல. என்ன சொன்னாலும் சரி, நீ சொல்லும் அடியேன் என்ன செய்கிறேன். இந்த ஆயத்தம் உங்களுக்கு இருக்குதா? இந்த ஆயத்தம் உங்களுக்கு இருக்குதா? ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன சொன்னாலும் அதை நான் செய்ய ஆயத்தம் என்றால், இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் கண்களும் காணும்படி கர்த்தர் உன் தரிசனத்தை நிறைவேற்றுவார். தலைக்கு மேல கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். நல்ல வாயை திறந்து கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட கிருபை தாரும், ஆயத்தப்பட கிருபை தாரும். ஹல்லேலூயா. Get ready, be prepared. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு காண்பித்ததை பார்க்க நீ ஆயத்தப்படு. இன்னும் போராட்டம் அதுக்குள்ளேயே தாங்கி கொண்டு இருக்காத. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. நம்பர் 2, இரண்டாவது, சிமியோன் இடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்வது என்ன? என் கண்களும் காணும்படி செய்ய நான் என்ன செய்ய வேண்டும்? முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை தேட வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, முழு இருதயத்தோட. கேட்கல, சத்தமா சொல்லுங்க, முழு இருதயத்தோட. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. அங்க சிமியோனை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் ஆண்டவரை அந்த அளவுக்கு வாஞ்சையாக அவன் தேடுகிறவனா இருந்தான். அங்க வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 25ஆம் வசனத்துல 25 வாசிங்க. சிமியோன் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் எப்படி இருந்தானா? நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய். தேவபக்தி உள்ளவன். தேவபக்தி. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கர்த்தர் மேல ஒரு பயபக்தி, கர்த்தர் மேல ஒரு பயபக்தி. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென்.
சொல்லுங்க ஆமே, ஆமே. ஆண்டவர் மேல ஒரு பக்தி வைராக்கியமாக இருந்த ஒருவன் இன்னைக்கு நீ கர்த்தரை எப்படி தேடுகிறாய்? Hallelujah. Seek God with all your heart. உன் முழு இருதயத்தோட தேவனை தேட நீ ஆயத்தமா இருக்கிறாயா? உன் ஆத்துமா தேவனுக்காக கதறுகிறதா? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவன் மேல் என் ஆத்துமா வாஞ்சையோடு கதறுகிறதுன்னு சொல்ற. என் ஆத்துமா கதறுகிறது. எதுக்கு கதறுது? எதுக்கு கதறுது? பணம் சம்பாதிக்க கதறுதா? சுகத்துக்காக கதறுதா? வேலைக்காக கதறுதா? வருமானத்துக்காக கதறுதா? இல்ல, தேவன் மேல் இருக்கிற வாஞ்சைக்காக கதறுது. தேவனுக்காக கதறுது. எனக்கு எத்தனை பேட இருதயம் தேவன் மேல் அவ்வளவு வாஞ்சையா இருக்குது? சும்மா சொல்லக்கூடாது. இப்படி அமைதியாவே இருந்துடுறது நல்லது உங்களுக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சையோடு இருக்கிறீங்க? சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 42வது சங்கீதம் 1ஆம் வசனத்துல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. கையை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை அப்படி தேட எனக்கு உதவி செய். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என் ஆத்துமா உம்மை அப்படி தேட உதவி செய். இன்னைக்கு நம்ம யாராவது அப்படி சொல்லி இருக்கிறோமா? பல காரியங்களுக்காக நீ கதறுகிறாய். பல காரியங்களுக்காக உன் கண்களிலே கண்ணீர் வடிகிறது. பல காரியங்களுக்காக நீ தேவன் வேணும் என்று நீ போராடுகிறாய். ஆனா எத்தனை பேர் தேவனுக்காக கதறுகிறீர்கள்? தேவனுக்காக ஐயோ கடவுளே அப்படின்னு அந்த பாசம், அந்த அன்புக்காக ஏங்குகிற கதறுதல். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல, கதறுவது போல. அந்த தண்ணி எப்ப கிடைக்கும், அந்த நீரோடை எப்பொழுது கண்டுபிடிப்பேன், கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அதே சங்கீதக்காரன் 84வது சங்கீதம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் எனக்கு நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் நாடுவேன். தவம் கடப்பேன், நாங்க வாசற்படியிலேயே இருப்பேங்கிற. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த சிமியோனை போல வெகு பக்தி வைராக்கியமா இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் இருக்குதா? ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன தடை, ஒரு சின்ன உள் உணர்வு தேவனை விட்டு உன்னை பிரிக்க முடிகிறதே, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு உன்னை பிரிக்க முடிகிறதே, தேவனுடைய சபையை விட்டு உன்னை பிரிக்க முடிகிறதே. நீ எப்படி சொல்ல முடியும் என் கண்கள் காணும் என்று? இன்னைக்கு நான் சொல்லு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் அந்த வெகு பக்தி வைராக்கியம், வெகு பக்தி வைராக்கியம். Seek God with all your heart. முழு இருதயத்தோடு நீ கர்த்தரை தேடு. அந்த தேடுற ஒரு இருதயத்தை கர்த்தர் உனக்கு தருவாராக. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கல. நம்பர் 3, மூன்றாவது சிமியோனின் வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொள்கிற 3வது காரியம், அவனை கர்த்தர் காண செய்தார், நானும் காணும்படி செய்வார். எப்பொழுது? ஒன்னு என்ன சொன்னேன்? கெட் ரெடி, ஆயத்தமாயிரு. 2வது வாஞ்சையோட தேவனை தேடு, முழு இருதயத்தோட தேவனை தேடு. பிள்ளைங்க விளையாடக்கூடாது. 3வது விசுவாசத்தோட காத்திருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி காத்திருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, விசுவாசத்தோட காத்திருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் காண்பிப்பேன், உன் கண்ணு காணும்படி செய்வேன்னா கர்த்தர் செய்வார். விசுவாசத்தோட காத்திருக்கணும். வாசிங்க அந்த வசனத்தை, வாசிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவபக்தியும் உள்ளவனாயும், அவன் 25ஆம் வசனம், நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங். 10 வயசு, 20, 30, 40, 50, 60 ஸ்டில் வெயிட்டிங். காத்திருத்தல் சில நேரம் நம்மை சோர்வடைய செய்யும். சிமியோனையும் சோர்வடைய செஞ்சிருக்கும், ஆபிரகாமையே சோர்வடைய செய்தது. விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம அவனே சொல்றான், ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, இனிமே நீர் சும்மா ஈசாக்கு ஈசாக்குன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க ஆண்டவரே. இஸ்மவேலை கொஞ்சம் பாருங்க, சோர்ந்துட்டான்.
சிமியோனும் சோர்ந்திருக்கிற நேரம் வந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவன் பொறுமையோட காத்திருந்தான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்ன வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறாரோ, கர்த்தர் கொடுத்த வார்த்தை எதுவோ அதன் மேல முழு விசுவாசத்தை வைத்து அது நிறைவேறுவதற்காக நீ காத்திருப்பாயானால் ஒரு நாளிலே உன் கண்களும் காணும்படி கர்த்தர் அதை உன் கைகளில ஏந்தி கொள்ள செய்ய என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி கர்த்தரை துதிங்க. ஐயா, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒன்று தரையில விழாது. அம்மா, கர்த்தர் உனக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் ஒன்று பொய்த்து போகாது. அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதை அவர் செய்தே தீர்வார். விசுவாசத்தோடு காத்திரு, விசுவாசத்தோடு காத்திரு. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட சிமியோனுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்நாள் முழுவதும் என்ன செய்திருக்கிறான்? காத்திருக்கிற சூழ்நிலை தான். ஆனாலும் கவலைப்படலை, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். செத்துருவோமோ, சாவு வந்துருமோ ஒருவேளை, ஆனாலும் அவன் இருதயத்துல சொல்லுது, கர்த்தர் என் கண் காணும்படி செய்வார். காணும் முன்னே மறிக்க மாட்டேன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. திடீர்னு ஒரு உணர்வு சொல்லுது, சர்ச்சுக்கு போ, தேவாலயத்துக்கு போ. அவன் எழுந்து தள்ளாடி வந்து நிற்கிறான். வயசான நேரம், கண் பூத்து போன நேரம், கண்ணு சரியா தெரியல, சரீரத்துல பலன் இல்லை, வயதான நேரம், சாவ போற நேரம். அந்த பிள்ளைய கையில வச்சுட்டு அவன் பார்க்கறான். எவ்வளவு நேரம் நீ செல்போனுக்கு செலவு பண்ற, எவ்வளவு நேரம் நீ இன்ஸ்டாகிராமுக்கு செலவு பண்ற, எவ்வளவு நேரம் நீ ஃபேஸ்புக்கு செலவு பண்ற, எவ்வளவு நேரம் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்றதுக்கு வாட்ஸ்அப்ல மற்ற சோசியல் மீடியாவில் நீ எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதன்னு சொல்லல, எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ற, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற. நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஸ்டேட்டஸ் பார்க்குற பழக்கம். ஸ்டேட்டஸ்ல அங்கே எல்லாமே பார்த்து வியூ ஆகி தான் இருக்கும். அதை மிஞ்சி ஆனாது போட்டால் உடனே பார்த்துருவாங்க. பார்க்காம இருக்கவே முடியாது. கை அரிக்கும், அரிப்பு வந்த கை, சொறி, சிறகு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நேற்று யாரோ என்கிட்ட கேட்டாங்க, நான் போட்ட ஸ்டேட்டஸ் நீங்க பார்த்தீங்களான்னு. ஸ்டேட்டஸ்லாம் நான் பார்க்கறது இல்லை, எல்லாம் அப்படிதான் வெயிட்டிங். ரேராக என்னைக்காவது அப்படி தள்ளினா ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சினிமா பாட்டு ஆட் பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான்னு மட்டும் பார்ப்போம். அது கரெக்டாக மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்வார், போடுறது சினிமா பாட்டு. நன்மை செய்கிறது யாரு? கர்த்தர். அதை புகழ்ந்து ஒரு வார்த்தை போட மாட்டோம். என் தேவன் எனக்காய் நன்மை செய்தார், அற்புதம் செய்தார், வாசம் அப்பா அம்மான்னு சினிமா பாட்டு. அது என்ன பாட்டுன்னு எனக்கே தெரியல. எந்த அதெல்லாம் நம்ம பிள்ளைகள் தான் தெரியுது. எந்த படத்துலேருந்து எந்த பாட்டை டவுன்லோட் பண்ணி எதில் ஸ்டேட்டஸில் வைக்கணும். இந்த சொறி பிடிச்சிருக்கு பத்தியா? இந்த சொறி சிறங்குக்கெல்லாம் களிம்பு போட்டு டங்ஸில் பேசு, அந்நிய பாஷை பேசு. ஆவியானவர் உன் மேலே இருக்கிறாங்கிறதா கன்ஃபார்ம் பண்ணு. இந்த கன்ஃபார்மேஷன் உன் லைஃப்ல இருக்கும்னா உன் கண்களும் காணும். அந்த அவனுக்குள்ள ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. அதே மாதிரி இன்னொரு வசனத்திலையும் அங்க வரும் அந்த ஆவியானவர். 27ஆம் வசனம், அவன் ஆவியின் ஏவுதலினால். எப்படி பாருங்களேன், ஆவியின் ஏவுதலினால் தேவனுடைய ஆலயத்துக்கு போன அந்த பரிசுத்த ஆவியானுடைய இன்ஸ்பிரேஷன். அப்ப மேல மட்டும் இல்ல, இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆவியானவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் அதுதான் நம்மகிட்ட இல்லையே. நம்ம தான் சீரியல் பார்க்கணும்ல, 6 மணில இருந்து 10 மணி வரை கரெக்டா ஓடுதுல்ல, லைனா கண்டினியூட்டி விட்டுறக்கூடாது இல்ல. சீரியல் பார்த்து சாவறதுக்கு தானே இருக்கிற, நீ விளங்காம போறதுக்கு. சாபம் போடல. சீரியலை பார்க்காதான்னு சொன்னா உனக்கு சாபம் போடுறானா? அதை உடு, ஆசீர்வாதமா இருப்ப. ஆமா, அதை பார்த்து பார்த்து உட்கார்ந்து மணிக்கணக்கா பார்த்துட்டு அதே மாதிரி வீட்டுக்குள்ள சாபம், அழுகையின் ஆவி, புலம்பலின் ஆவி, விலகினோம், வியாதி, அங்க வலிக்கு, இங்க வலிக்கு, தலை வலிக்கு, கண்ணு வலிக்கு, கை வலிக்கு, எல்லாம் அந்த ஆவிகள் அப்படியே கிரியை செய்ய. யாரு மாலை போட்டு விளக்கு ஏத்தி கோலம் போட்டு தண்ணி தெளிச்சு வாங்க என் வீட்டுக்குள்ளன்னு கூப்பிட்டது யாரு? நீ தானே.
நீனே விளக்கேத்தி உள்ள வர வைப்ப. அப்புறம் ஐயோ என் வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனை கூப்பிட்டலாமா? வாழு, கூட சேர்ந்து வாழு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. இல்ல கர்த்தருடைய கிரியையை தான் நான் பார்க்கணும்னா பரிசுத்த ஆவியானவரோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆவியானவரோடு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஆமென். அது இன்னொரு வசனம் இருக்கு, 2:26 இருக்கு பாரு. 2:26 என்ன சொல்லுது? கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருந்தது? அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அடேங்கப்பா. ஏங்க இப்போ இருக்கிற நம்ம சொல்ற மாதிரி சிமியோன் சொல்றாங்க. ஆனா சிமியோனுடைய லைஃப் வந்து ஆவியானவரோடு கூட அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்காத ஒரு லைஃப். அப்படிப்பட்ட ஒரு காலம் அல்ல. ஆனா அவன் அப்படி இருந்தான். ஆனா இப்ப இருக்கிற வாழ்க்கை மாம்சமான யாவருக்குமான ஆவியானவர் நம்மளோடு கூடவே இருக்கிறார், நம்மளோடு கூட தங்கியே இருக்கிறார், இந்த இடத்துல இருக்கிறார், உன் அறையில இருக்கிறார், உன் பெட்ல உன் கூட படுத்து இருக்கிறார், பஸ்ல உன் கூட டிராவல் பண்றார். நீ சும்மா இருக்கும் போது நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும் எல்லா இடத்துலயும் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோட இருக்கிறார். ஆனா அவர் இருக்கிறார்ங்கிற உணர்வே இல்லாத ஒரு நடப்பினமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மாம்சத்திலேயே வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறோம். எனக்கு அதிகமான நேரம் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இரு. வாழ்க்கையில அதிகமான நேரம், ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம் அந்நிய பாஷை பேச முடியுமோ பேசு. டிராவல் பண்ணும்போது, நீ போகும்போது, வரும்போது, ஃப்ரீ டைம்ல சும்மா இருக்கும்போது, சும்மா இருக்கிறியா ஜஸ்ட் உடனே யோசி, அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிரு. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இரு. அது உன் வாழ்க்கையில கண் காண கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். கடைசியா எத்தனாவது? 5வது. லூக்கா 2:25. சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும், போதும், பெர்ஃபெக்ட் மேன். ஹல்லேலூயா. அவன் ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு மனிதனாயிருந்தான். நீதி உள்ள ஒரு மனுஷன். எல்லாம் சொல்லுங்க, என்ன உள்ளவன்? நீதியும் தேவபக்தியும் உள்ளவனுமா இருந்தான். ஆனா அவன் ஒரு ஆர்டினரி மேன். இன்னைக்கு நம்மளும் ஒரு ஆர்டினரி பர்சன் தான். ஆனா நீதி தேவபக்தி நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொர்நேலியு தேவபக்தி உள்ளவனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் 27வது வசனத்துல வாசிக்கும் போது, யாக்கோபு 1:27, திக்கற்ற பிள்ளைகளும் உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் உலகத்தால கரைப்படாதபடி நம்மளை காத்துக் கொள்ளுகிறோம்? நீதி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? ஒரு செல்ஃப் ரைச்சஸ்னஸ், ஒரு சுய நீதி உன் வாழ்க்கையில இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சுய நீதி இருக்கணும்னு சொல்லுங்க. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன சொல்லுங்க? நான் இதை என்ன செய்ய மாட்டேன். எத்தனை பேர் செய்யறாங்களா? செய்யட்டும். எனக்குன்னு ஒரு நீதி என்ன செய்யுது இருக்கு. எல்லாரும் செய்யறாங்கள, நானும் செய்யறேன். நான் இதை செய்ய மாட்டேன், நான் இதை பண்ண. இதுதான் சிமியோன். சிமியோன் யாரு? எல்லாரும் எப்படியோ இருந்தாங்க, எல்லாரும் இருண்ட காலத்துல இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தை இல்லை, எல்லாரும் மனம் போன போக்கில் இருக்கிறாங்க. ஆனா சிமியோன் ஆவியானவரோடு இருந்தான். சிமியோன் வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்தான். சிமியோன் கர்த்தருடைய வார்த்தையை காண ஆயத்தமாயிருந்தான். சிமியோன் ஒரு உள் மனதுல முழு மனதோட தேவனை தேடுகிறவனாய் இருந்தான். அவனுக்குன்னு ஒரு நீதி, அவனுக்குன்னு ஒரு நீதி. இன்னைக்கு நமக்குன்னு ஒரு ரைச்சஸ் இருக்கணும். நான் இதை செய்ய மாட்டேன், நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் எல்லாரும் போற போக்குல நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், எல்லாரும் விரும்புறத நான் விரும்ப மாட்டேன். ஏன்? நான் தனியா இருப்பேன். என் தேவன் எதை விரும்புகிறாரோ தான் செய்வேன். உலகத்தால் கரைப்படாத வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோம்? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. கர்த்தர் நமக்கும் அந்த கிருபையை தருவாராக.
நமக்கு அந்த கிருபையை தருவாராக. நான் சொல்றேன், உங்கள் கண்களும் 3 காரியம் சொன்னேன். சிமியோன் கண்ட காரியங்கள் என்னெல்லாம்? ரட்சணியத்தை கண்டான், வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை கண்டான், சமாதானத்தை கண்டான். எதனால சிமியோன் அதை கண்டான்? நான் எதை சிமியோனில் இருந்து கற்றுக்கொண்டேன்? ஒண்ணு, எப்ப ஆயத்தமா இருக்கணும். எப்ப கர்த்தர் எனக்கு காண்பிப்பதற்கு என்னை கூப்பிடுவார், எங்க கூப்பிடுவார், எதை செய்ய சொல்லுவார் தெரியாது. என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சிடணும். அல்லேலூயா. ஆபிரகாம் மாதிரி, யோபு மாதிரி, அல்லேலூயா, எதை செய்ய சொன்னாலும் என்ன செஞ்சிடணும்? செஞ்சிடணும். எப்பொழுதும் ஆயத்தம். 2வது, முழு இருதயத்தோடு தேவனை வாஞ்சிக்கணும். 3வது, விசுவாசத்தோடு காத்திருக்கணும். 4வது, பரிசுத்தாவின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கணும். 5வது, நீதி, ஒரு செல்ஃப் ரைச்சஸ், ஒரு சுய நீதி நம்முடைய வாழ்க்கையில. இந்த அனுபவங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவேன். உன் கண்களும், நீங்க ஒரு நாள் சிமியோன் மாதிரி சொல்லுவீங்க, ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்றேன். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கத்தற மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். முழங்கால் படிடுங்க இருக்கிற இடத்துல. எல்லாரும் முழங்கால் படிடுங்க. எல்லாம் வாயை திறந்து கத்தற ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஜீசஸ். எல்லாரும் வாய் திறந்து கத்தற துதிங்க. இன்னைக்கு நீங்க சிமியோனை போல ஒரு சாதாரண மனுஷனா இருக்கிறோம். ஆனா அந்த சாதாரண மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கைய நாம வாழ்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்மளால வாழ முடியுதா? அதனால நீங்க குறை உள்ளவங்கன்னு சொல்லி உங்களை தள்ளி விடல. நீ முயற்சி பண்ணு, ஜெபம் பண்ணு. கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். கர்த்தர் உன்னை பூரணப்படுத்துவார். எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அப்பா, என்னை உருவாக்குங்கப்பா, என்னை உருவாக்குங்க டாடி, என்னை உருவாக்குங்க டாடி. ஓ, அர்ப்பணிக்கின்றே ஆவியின் ஜீவன் உமக்காய் வாழ யாசிக்கிறே. அர்ப்பணிக்கின்றே ஆவியின் ஜீவன் உம் சேவை செய்ய வாஞ்சிக்கிறே. சொல்லுங்க. அர்ப்பணிக்கின்றே ஆவியின் ஜீவன் உமக்காய் வாழ யாசிக்கிறே. அர்ப்பணிக்கின்றே ஆவியின் ஜீவன் உம் சேவை செய்ய வாஞ்சிக்கிறே. முழங்கால் போடுங்க. முடியலன்னா எழுப்பி நில்லுங்க. கைகளை உயர்த்தி, I surrender myself, oh Lord. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒரு வார்த்தை எத்தனை பேரால சொல்ல முடியும்? இது பிரசங்கம் என் கண்களும் காணும் என்று இருந்தாலும் அது உள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்கதான் செய்யுது. அதை அர்ப்பணிக்காம முடியாது. அதை அர்ப்பணிக்காம முடியாது. தாழ்த்தாம முடியாது. காத்திருக்காம முடியாது. நீதியா வாழாம முடியாது. ஆவியானவரை சார்ந்து இருக்காம முடியாது. சும்மா தூக்கி கர்த்தர் கையில தந்துட மாட்டார். இன்னும் என் ரட்சண்யத்தை பாருன்னு. அவர் ரட்சண்யத்தை கண்ணு பார்க்கணும்னா நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். காத்திருந்துதான் ஆகணும். ஆயத்தமா இருந்துதான் ஆகணும். ஆவியானவரோடு இணைந்த வாழ்க்கை செஞ்சுதான் ஆகணும். பலன் இருக்கோ இல்லையோ உனக்கென்று சுய நீதி இருக்கணும். ஓ, சொல்லுங்க பார்க்கலாம். அர்ப்பணிக்கின்றே ஆவியின் ஜீவன் உமக்காய் வாழ
வாசிக்கிறே அர்ப்பணிக்கின்றே ஆவியின் ஜீவன் உம் சேவை செய்ய வாஞ்சிக்கி. இன்னொரு தடவை நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. உம் சேவை செய்ய வாஞ்சிக்கிறேன். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கை தட்டி முழு பலத்தோடு எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நீர் விரும்புகிற பாத்திரமா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த வயோதிப நாட்களிலேயும் உமக்காக காத்திருந்த, உம்முடைய நீதியை செய்த, உம்முடைய வார்த்தையை விசுவாசித்த ஆண்டவரே, ஆயத்தமாய் இருந்த ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்த அந்த சிமியோனை போல இந்த காலை நேரத்தில் எங்களை உருவாக்குவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ரிகபாரா ஷகதனா ரபா லரபா ஓ ரிமா லரபா ஷகதனா ரிகபா லரபா. உம்முடைய வல்லமை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புறீங்க? ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன். உன் கண்களும் காணும். சொல்லுங்க. உன் கண்களும். சிமியோன் சொல்றான், என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறான். உன் கண்களும் காணும். உங்க கண்களை காண செய்ய சிமியோனை போல ஒரு வாழ்க்கை வாழணும்னு விரும்புறவங்க மட்டும், அர்ப்பணிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். போலியாக உயர்த்த வேண்டாம், மற்றவங்க பார்வைக்காக உயர்த்த வேண்டாம். நானும் சிமியோன் அந்த தாத்தாவா மாதிரி, அந்த வயோதிபர மாதிரி நானும் வாழணும்னு விரும்புறவங்க மட்டும் உங்க கையை நல்லா உயர்த்தணும். வயத்தனா நல்லா வயத்தனா. ஹல்லேலூயா. அநேக கரங்களை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கரங்களை உயர்த்தி இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைங்க மாற்றப்பட வேண்டிய காரியங்கள் மாற்றப்பட, ஒப்பு கொடுக்க வேண்டியவங்கள் ஒப்பு கொடுக்க, விட்டு கொடுக்க வேண்டியவங்க விட்டு கொடுக்க, ஆண்டவரை விட வேண்டிய காரியங்களை விட்டு உமக்கு பிரியமாய், உமக்கு நீதியாய், சித்தம் செய்து ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளே வாழ்ந்து ஆண்டவரை சுய நீதியின்படி ஆண்டவரை உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டு தன்னை எல்லாவற்றிலும் இருந்து காத்துக்கொண்டு உமக்கு மகிமையாய் வாழ, எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய பிள்ளைகள் காண்கிற கனவு கனவாய் அல்ல, அது நிஜமாய் இவர்கள் கண்கள் காண செய்ய போகிறபடியினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்றேன். உன் கனவு நிஜமாய் மாறு, உன் கண்களும் அதை காணும். கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தரிசனம் நிஜமாய் மாறு, உன் விருப்பம் நிஜமாய் மாறு, உன் ஜெபம் நிஜமாய் மாறு, உன்னுடைய வாஞ்சை நிஜமாய் மாறு, உன் கனவு நிஜமாய் மாறு, உன் கண்களும் அதை காணும். சிமியோனுடைய கண்கள் மட்டுமல்ல, உன் கண்களும் அதை காணும். இந்த சபையில நீ சாட்சி சொல்லுவீங்க. இந்த டேட் போட்டு எழுதி வைங்க. இதே இடத்துல சாட்சி சொல்லுங்க. பாஸ்டர் சொன்னாரு, உன் கண்களும் அதை காணும்னு சொன்னாரு. இதை கர்த்தர் எனக்கு காண செய்தார் என்று நீங்க சொல்லுவீங்க. நீங்க இந்த வாழ்க்கை வாழும் போது நிச்சயமாய் உங்கள் கண்களும் காணும்படி கர்த்தர் செய்வார். தகப்பனை ஆசீர்வதியும். இதை யூடியூப் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை எல்லாரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கிருபையும் சமாதானம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. சோதனைகளுக்கும் விக்கனங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுதும் உடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்கள், தொழில்கள், குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, உடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலேயும் தேவ கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக நான் ஜெபிக்கிறேன். பிசாசானவன் உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு இயேசுவின் இரத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் தெளித்து நான் ஜெபிக்கிறேன். இரத்த கோட்டைக்குள்ளே உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாப்பீராக. இந்த வாரம் ஆசீர்வாதமான வாரமா இருக்கட்டும்.
என் காதுல எந்த கெட்ட நியூஸும் நான் கேட்க கூடாது. எங்க பிள்ளைங்களுக்கு வியாதி, ஆக்சிடென்ட்ஸ், பலகீனம், அந்த சோதனை இந்த சோதனை ஒரு செய்தி வரக்கூடாது. எங்க பிள்ளைங்க சுகமாய் தங்கி தாபரிப்பார்களாக என்று உம்முடைய நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். மீண்டும் பலகீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பூரண விடுதலையை கொடு. சபையில சாட்சியாய் நிறுத்தும். எல்லா கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க.